வணக்கம் வாசகர்களே! அம்மா இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை பூங்கொடிக்கு கண்ணாலம். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். கண்ணாலம் 11. திண்ணைக்கு கீழ் அமர்ந்து அத்தையின் கைப்பிடித்து தன் கன்னத்தில் வைத்துக் கொண்டவன், ஏன் அத்த, உன் மருமக மேல நம்பிக்கை இல்லையா? என்ன கேவலமா 4 வார்த்தை திட்டு நாசமா போயிடுவேன்னு சாபம் கூட குடு. ஆனா நம்பிக்கை இல்லைன்னு மட்டும் சொல்லாத. நானும் மனுஷன் தானே. என்னையும் மீறி தப்பு பண்ணிட்டேன். அத தப்புன்னு இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் கிடக்கேன். உன் பொண்ண வேணாம்னு உள் மனசுல இருந்து சொல்லி இருந்தா எதுக்கு அவ பின்னாடி அலைய போறேன்? தப்பு பண்ணவன மன்னிக்கவே கூடாதா? ஒரு தடவ பண்ணிட்டா அப்படியே தான் பண்ணிட்டு கிடப்பனா? என் லாலாவ கட்டிக்க விடாம எது தடுத்திருந்தாலும் ரொம்ப வலிச்சிருக்கும். அது நான்னு நினைக்கும் போது உடம்பெல்லாம் ஊசி மாரி குத்துது அத்த. எப்படிடா இப்படி பண்ணேன்னு தனியா உக்காந்து என்ன நானே அடிச்சுப்பேன். உன் பொண்ணு எனக்கு இல்லையோன்னு பயந்து ராத்திரியெல்லாம் தூக்கம் வரமாட்டேங்குது என்றவன் பேச பேச அன்னத்தின் கண்ணீர் குறையத் தொடங்கியது. அதைக் கூட அறியாது, நீ சொன்னது சரிதான். நீ பெத்த புள்ளையா இருக்கவும் தானே ஒரு தப்பும் பண்ணாத உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போயும் வக்காலத்து வாங்கிட்டு கிடக்க. நான் நீ பெத்த புள்ளை இல்லையே. எனக்காக எதுக்கு நீ பரிஞ்சு பேச போற? என்றவன் வலது கண்ணிலிருந்து ஒரு சொட்டு நீர் கீழிறங்கி மீசையில் பட்டு தன் தடத்தை தொலைத்தது. சிரிப்பிற்கும் கேலிக்கும் பெயர் போன மருமகன் முகத்தில் தெரிந்த கண்ணீரில் மனம் வதங்கி போனவர் அவசரமாக அவன் கன்னத்தை தொட்டு கண்ணீரை வெளியேற்றினார். அத்தையின் கைகளை தன் கண்ணுக்கு மேல் பொத்தி வைத்து, என் லாலா அழுதா கூட என் மனசு தாங்கிக்கும். நீ எனக்கு அம்மா மாதிரி அத்த. நீ அழுதா நான் உடைஞ்சிடுவேன் என்ற மருமகனை பலமுறை சேர்த்தணைத்த மடியில் சேர்த்து கொண்டு கதறி அழுதார். அத்தையை அணைத்துக் கொண்டு ஆறுதல் சொல்லியவனுக்கும் அடிக்கடி கண்ணீர் சிந்தியது. போதும் என்றவரை தன் மனபாரத்தை குறைத்தவர் அவன் கன்னத்தை துடைத்துவிட்டு தன் கண்ணையும் துடைத்து, நான் ஏதோ மனசு தாங்காம பேசிட்டேன். எனக்கு நீயும் புள்ளதாண்டா. அதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா வாழ வேண்டிய 2 பேத்தையும் எந்த பொல்லாத கண்ணு பிரிச்சுதோ என்றிட, ஒரு வழியாக சமாதான உடன்படிக்கைக்கு வந்த அத்தையை எண்ணி மகிழ்ந்தான். வற்றி போன கண்ணீரை தன் கட்டை விரல் கொண்டு சுத்தமாக துடைத்தெடுத்தவன், இப்ப சொல்லு, உன் மருமகன் என்ன பண்ணா நீ சந்தோஷமா இருப்ப? அதிகாரமாக கேட்டான். நான் என்னடா பெருசா சொல்லப் போறேன். பூங்கொடியும் நீயும் சந்தோஷமா வாழணும். நின்னு போன அந்த கண்ணாலத்தோட உங்கள புடிச்ச எல்லா பீடையும் ஒழியணும். நீங்க புள்ள குட்டியோட வாழற அழக பார்த்தா போதும் இந்த அத்தைக்கு. இம்புட்டுதானா? என் அத்தைக்காக இத கூட செய்யலனா நான் என்ன மருமவன்? உன் பொண்ண கெஞ்சி சமாதானம் பண்ண பாக்குறேன். ஒத்து வரலனா குண்கட்டா தூக்கி வந்து தாலி கட்டி சீமந்தம் பண்ணி புடுறேன். கலகலவென்று சிரித்தவர் அவன் கேசம் கோதி, இப்பதான் மனசுக்கு சுளுவா இருக்கு என நிம்மதியில் பெருமூச்சு விட்டார். சற்று இடைவெளி கொடுத்து அவர் கையை சுரண்டினான் சிங்காரவேலன். என்னவென்று பார்த்தவரிடம் பல்லை காட்டியவன், எனக்கு ஒரு சத்தியம் வேண்டும் என்றான். என்னான்னு? என் கண்ணுல இருந்து சிந்தின கண்ணீர் கடுகளவும் வெளியே தெரியாதுன்னு. சத்தம் வராமல் சிரித்தவர், நீ நிஜமாவே அழுதியா என கேட்டார். அதான் அத்தா தெரியல. பொசுக்குன்னு வந்துடுச்சு. இது 4 பேருக்கு தெரிஞ்சா எம்புட்டு பெரிய அசிங்கம். ஆ, அட நிஜமா அத்த. இந்த சிங்காரவேலன் 4 பேர அழ வச்சான்னு தான் இந்த ஊரும் சனமும் நம்பிக்கிட்டு கிடக்கு. அவன் அழுதான்னு தெரிஞ்சா அதிர்ச்சியில அத்திப்பட்டி ஆகிடும் இந்த ஊரு. அப்புறம் நக்மா வந்து உங்கள தோண்டி எடுக்கும்போது தான் என்னால பார்க்க முடியும். அஹஹஹா என மனம் விட்டு சிரித்தவரை கண்டு மகிழ்ந்தவன் அவர் கையை ஆதரவாக பற்றிக் கொண்டு, என்னால நடந்த பிரச்சனைய நானே சரி பண்ணிடுவேன் அத்த. உன் பொண்ண நிச்சயம் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அது வரைக்கும் மனசு நோகாம எனக்காக பொறுத்திரு என அன்பொழுக பேசினான். கனிவாக பார்த்த அன்னத்தின் முகம், என் லாலா வீட்டுக்கு வரத்துக்குள்ள அந்த கொடுக்காப்புளி மூக்கன விரட்டி விட்டுடு என்றதில் கடுகடுவென பார்த்தது. அத்தையின் பார்வை மாற்றத்தை உணர்ந்து திரு திருவென்று கண்ணை சுழற்றிய சிங்காரம், ஈ, நீ சிரிக்கிறத விட மொறச்சாதான் ரொம்ப அழகா இருக்காத்த. அதான் என கேவலமாக சமாளிக்க கன்னத்தில் இடித்தார். அத்தையை சமாளித்துவிட்டு காதலியை பார்க்க வருவதற்குள் நேரமாகிவிட்டது. இவன் தொல்லை இல்லாமல்
நிம்மதியாக பேருந்தில் ஏறியவள் தன் ஊருக்கு வந்து இறங்கினாள். வந்தவள் பார்வையில் முதலில் விழுந்தது அந்த பந்தல்தான். காலையோடு எடுத்து விடுவான் என்ற நினைப்பை துவம்சம் செய்தவனை எண்ணிக்கொண்டே நடந்தவள் செவியில், "ஹாய் செல்லம்" என்ற வார்த்தை விழுந்தது. அதுவரை ஓடிக்கொண்டிருந்த அவன் நினைப்பை தூரம் ஒதுக்கி வைத்தவள் வெடுக்கு வெடுக்குவென்று நடக்க, "இடுப்ப ரொம்ப வளைக்காத லாலா, அங்கதான் இன்னும் சரியாவே ரொமான்ஸ் பண்ணல" என முறைப்பை வாங்கி கட்டிக்கொண்டான். "என்ன தேடுனியா?" "சத்தியமா இல்ல." "தேடுன மாரி உன் கண்ணு சொல்லுச்சு." "அதுவும் பிரம்ம." "எங்க என்ன பாரு." பூங்கொடியின் கன்னத்தில் கை வைத்து தன் பக்கம் இழுத்தான். தட்டிவிட முயன்றவளை உதாசீனம் செய்து அந்த கண்ணுக்குள் ஊடுருவி இதயத்தை தொட்டு வந்தவன், "ரொம்ப தேடிருக்கு போல" என குறும்பாக கண் சிமிட்டினான். "கைய எடு." "எதுக்கு இப்படி தட்டி விடுற?" "இன்னொரு தடவை என்ன தொடாத." "ரொம்ப தான் போன போட்டு கூப்பிட்டு கொஞ்சுனது எல்லாம் மறந்து போச்சு. அதான் வேலை முடிஞ்சதுன்னு கழட்டி விட்டுட்ட." என்றதும் நடையை நிறுத்தியவன் முன்னே சென்று கொண்டிருந்தவள் கைப்பிடித்து தன் பக்கம் திருப்பினான். அவன் செயலை எதிர்பார்க்காது நிலை தடுமாறி அவன் நெஞ்சில் மோதி நின்றவளை கடுமையாக முறைத்துக் கொண்டிருந்தான். மாமன் முறைப்பில் வார்த்தையின் வீரியத்தை புரிந்து கொண்டு மருகி நின்றாள். சற்றும் தன் பார்வையின் கடுமையை மாற்றிக்கொள்ளாது இருக்கும் இடைவெளியை குறைத்து அவளை நெருங்கி நின்றான். பூங்கொடியின் நெஞ்சு கூடு பயத்தில் ஏறி இறங்கியது. ஆழமாக பார்த்து, "அநியாயத்துக்கு போய் சொல்ற. இப்பதான் தட்டு தடுமாறி தொட்டு முத்தம் குடுக்கவே ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள அதுக்கு முட்டுக்கட்டைய போட்டுட்டு வேலைய முடிச்சுட்டேன்னு அநியாயமா பேசுற. நீ பேசுறத கேட்டு எனக்குள்ள இருக்கிற கன்னி பையன், 'அடப்பாவி! என்ன ஏமாத்திட்டியாடான்னு கேட்டா என்னடி பதில் சொல்லுவேன்?' என்றான் விரைப்பாக. "உஃப்! என்னடி உஃப்பு? ஒழுங்கா என் கன்னி பையன்கிட்ட நீ இன்னும் கன்னி பையன் தாண்டான்னு சொல்லு. அந்த பரதேசி பையன் என்ன நம்ப மாட்டான்." "கிறுக்கு! இந்தாடி சொல்லிட்டு போ." அவள் நிற்காமல் நடக்க இவன் நடக்காமல் ஓடினான். தொடத் துடிப்பவனின் கையை தட்டிவிட்டு முறைக்க எட்டி பிடித்து அணைப்பதில் குறியாக இருந்தான். சிட்டுக்கு கை கால் முளைத்த குறையாக பறந்தோட நினைப்பவளின் பின்னே வந்து கொண்டிருந்தவன் வலது கையை அவளது வலது கைக்கு நடுவில் நுழைத்து நடுவயிற்றில் கை விரல்களையும் பதித்து தன் பக்கம் இழுத்தான். சட்டென்று நடந்த நிகழ்வில் ஒன்றும் செய்ய முடியாது அவன் உடலோடு தன் பின் உடலை ஒட்ட வைத்து ஒன்றி நின்றவள் வயிற்றில் குடிகொண்டிருக்கும் கையை விடுவிக்க துள்ளி குதித்தாள். காதலியின் தேக வளைவில் உற்சாகம் பிறப்பெடுக்க அவள் கழுத்தோடு முகம் புதைத்து, "பொய்ய நிஜமாக்குவோமா?" கேட்ட வார்த்தைகள் யாவும் அவள் அணிந்திருந்த காதணியோடு மின்னியது. மீசை குறுகுறுப்பும் அவன் இதழ் இம்சையும் சிறைப்பட்டவளை நொந்து போக செய்தது. அதை இன்னும் சோதிக்கும் விதமாக மேலாடையை தாண்டி மற்றொரு கையையும் இடைக்குள் குடிபுக வைத்தான். வெடுக்கென்று நடந்து கொண்டிருந்த இடை பச்சக்கென்று பசை போட்டு ஒட்டி கொண்டது. காய்ந்த பூவும் வேலை செய்த அலுப்பில் உண்டான வேர்வையும் கலைந்திருந்த கூந்தலும் காதல் போதையை அதிகரித்தது. போதாக்குறைக்கு தன்னால் கசங்கிய ஆடையை இன்னும் கசக்கும் முயற்சியில் இறங்கியவன் வீதி என்பதையும் மறந்தான். இவன் நேரம் வேறு யாரும் அங்கு இல்லை. முதுகில் மூக்கை நுழைத்து விடுபட்ட நாட்களுக்கும் சேர்த்து இதழ் முத்தம் பதிக்க செய்வதறியாது நின்று கொண்டிருந்தாள். தனக்குள் சுருட்டி கொண்டவன் கை விரல்களை அசைத்து வயிற்று சதைகளை கைக்குள் அடக்கினான். அதுவரை மெதுவாக தடுத்து கொண்டிருந்தவள் வேகத்தை அதிகரிக்க கிடைத்த நெருக்கத்தை தொலைக்க விரும்பாது அந்த வேகத்தையும் தாண்டி வேகம் எடுத்தான். காலையில் ஒரு முத்தத்திற்கு வெறியாகி பாய்ந்தவள் கணக்கில்லாத முத்தங்கள் தன் மேனியில் பதிவதை உணர்ந்து எரிச்சலுற்றாள். முத்தம் அவனை மோகத்தை கயிறு கட்டி இழுத்தது. அதன் பலம் தெரியாது இணங்கி செல்ல ஆரம்பித்தவன் கைகள் தளர ஆரம்பித்தது. இதுதான் சமயம் என பட்டென்று விலகியவள் அவன் மார்பில் கை வைத்து அசுர வேகத்தில் தள்ளிவிட அவள் கைபலம்தான் புத்தியை தெளிய வைத்தது. பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் உதட்டை குவிக்க வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டு நடையை கூட்டினாள் பூங்கொடி. இருவருக்கும் நடுவில் இடைவெளி உண்டானது. அத்தை மகளின் நடையை ரசித்துக் கொண்டே பின்னால் சென்றவன், "ஏய்" என ஓடி சென்றான். அவன் பிடிக்க வருவதற்குள் கால் தடுக்கி விழ சென்றவள் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். அவள் பின்னே நடந்து கொண்டிருந்தவன் அப்படியே நின்று இடுப்பில் கை வைத்து முறைக்க தார் சாலையின் மச்சமான சிறு பள்ளம் பல்லை காட்டியது. தன்னாலம் 12.
பூங்கொடி அவனை அலைய வைத்து இன்றுடன் 10 நாட்கள் முடிந்து விட்டது. இந்த 10 நாளும் 10 அவதாரங்களை எடுத்திருக்கிறான் சிங்காரவேலன். இன்னும் எத்தனை அவதாரங்களை எடுத்தால் அவன் மனம் கவர்ந்தவள் மனம் கனியுமோ? யாரும்மா உள்ள? விடிஞ்சு 2 மணி நேரம் ஆகுது. சட்டுன்னு கதவ தொறந்தீங்கன்னா சாமியோட தரிசனத்த பாத்துருவேன். இன்று வேலைக்கு செல்லவில்லை பூங்கொடி. அவளுக்கு விடுப்பென்று தெரியாது. விடிந்ததும் வந்து அமர்ந்தவன் இன்னும் திறக்காத கதவை தட்ட ஆரம்பித்து விட்டான். முழித்துக் கொண்டுதான் படுத்திருந்தாள் பூங்கொடி. அவன் புலம்பல்கள் அனைத்தும் காதில் விழுந்தது. எண்ணங்கள் 2 நாட்களுக்கு முன் நடந்த சம்பவத்தை வட்டமிட்டது. அத்தை மகளின் காலை தடுக்கிவிட்ட பள்ளத்தின் மீது கடும் கோபம் கொண்டவன் அதை மட்டும் பழிவாங்காமல் மொத்த தார் சாலையையும் பழிவாங்கிவிட்டான். இவன் பழிவாங்கலில் பலியானது நீலகண்டனின் பணம். மொத்த ஊருக்கும் சேர்த்து சுட சுட சிமெண்ட் கலவையை கொட்டி சாலை அமைத்து விட்டான். சாலை போடும் வேலை தூக்கம் கெடுக்கும் வேலை. அதன் சத்தம் யாரையும் தூங்க விடாது. ஆனால் பூங்கொடி மட்டும் சுகமாக தூங்கினாள். ஊரையே அதிரவிட்டு ரோட்டை சீரமைத்தவன் அவள் இருக்கும் தெருவில் ஒரு சின்ன சத்தம் வரவிடவில்லை. அரசாங்கம் செய்ய வேண்டியதை தனி ஒருவனாக செய்வதால் பெரும் லாபம் ஈட்ட அவனை நம்பி வந்தவர்கள் திண்டாடி போனார்கள். இரவோடு இரவாக தெருவை சீரமைக்க வேண்டும். ஆனால் சிறு சத்தம் இல்லாமல். விடிய விடிய இவனோடு போராடிவிட்டு விட்டால் போதுமென்று அவர்கள் ஓடிவிட விடிந்து கதவை திறந்தவளுக்கு ஆச்சரியம். மெல்ல வீட்டை விட்டு வெளியில் வந்தவள் தலையை இங்குமங்கும் திருப்பினாள். அவள் நினைத்தது போல் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை சிமெண்ட் கலவை பளபளத்துக் கொண்டிருந்தது. அன்றைய நாள் முழுவதும் ஊரே சிங்காரவேலனை பற்றிதான் பேசிக் கொண்டிருந்தது. இந்தா கேரட்டு கழுவி, நீ முழிச்சுக்கிட்டு தான் கிடக்கணும்னு தெரியும் எனக்கு. நீயா கதவை திறந்தா இந்த கதவு கதவா இருக்கும். பேரன் கொடுத்த மிரட்டலில் புலம்பிக் கொண்டே கை ஊன்றி எழுந்தவரை தடுத்தவள் தானே திறந்தாள். தெய்வீக கோபுரத்துக்கு நடுவில் கருவறையில் வீற்றிருக்கும் அம்மனை தரிசிக்க எவரேனும் கதவை திறக்க வேண்டும். அந்த விதியை மாற்றி தெய்வமே கதவை திறந்து தரிசனம் கொடுத்தது போல் கண்ணை விரித்தான். இமை முடிகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் விரிந்த நிலையில் மலைத்து நிற்க கண்ணுக்குள் இருக்கும் கருவழியில் அவள் உருவம் அழகாக தெரிந்தது. மீசைக்கு கீழ் அளவெடுத்து செய்த அவன் இதழில் அளவில்லாத புன்னகை. ஆங்காங்கே அரும்பிய தாடியில் புல்லரிப்பு. அத்தனையும் அவளுக்கென்று புரிய வைக்க மனதில் பதிய வைக்கதான் எண்ணம் இல்லை பூங்கொடிக்கு. உனக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்கு இவ்ளோ வெள்ளனே வந்து உக்காந்து கிடக்க? ஐயோ லாலா! படக்கென்று எழுந்து அவளை கவ்விக்கொள்ள பரபரக்க பயந்து 2 அடி பின்னால் சென்று நின்றாள் பூங்கொடி. அந்த 2 அடியை ஒரே தாவாக தாவி, தூங்கி எழுந்தா கூட இவ்ளோ அழகா இருக்கியே, எங்க அத்தை என்ன வரம் வாங்கி உன்னை பெத்துச்சோ என திருஷ்டி கழித்து போட்டான். 10 விரல்களும் படபடவென்று உடைந்து திருஷ்டியை கழிக்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு ரோடு போடுற, பந்தல் போடுற, பாக்குற எல்லாரும் என் மேல உசிரையே வச்சிருக்க உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி பேசிட்டு போறாங்க. எதுவும் வேணாம்னு வந்தவள வம்படியா தொந்தரவு பண்ணிட்டு ஊரெல்லாம் நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க என்று கடுகடுக்க அவன் பார்வை பணியாரத்தில் மொய்க்கும் ஈ போல வட்டமிட்டு கொண்டிருந்தது. கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க வெகுநேரம் தன்னை தயார்படுத்திக் கொண்டு வந்தவளை இந்த பார்வை தொந்தரவு செய்தது. அடுத்தடுத்து கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க முடியாமல் அங்குமிங்கும் தலையை திருப்பி அவன் பார்வை வித்தையை விரட்டி அடிக்க முயற்சித்தாள். எதற்கும் அசைந்து கொடுக்காமல் அப்பட்டமாக சைட்டடித்துக் கொண்டிருந்தான். உன்கிட்ட பேசுறது வேஸ்ட் என்று விட்டு கதவை சாற்றியவளுக்கு படபடவென்று துடிக்கும் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. பின்பக்கம் ஓடினாள். தொட்டியில் நிரம்பியிருந்த தண்ணீரை கை நிறைய அள்ளி முகத்தில் தெளித்தவளை அலேக்காக அள்ளினான் சிங்காரவேலன். தண்ணீரில் தவறி விழுந்த தவளை போல் கை கால்களை அசைத்துக் கொண்டிருந்தவளை ஒரு குலுக்கு குலுக்கி கைக்குள் அடக்கிக் கொண்டான். விழுந்துவிடப் போகும் பயத்தில் ஒடுங்கி போனவள் விழிகளை திறந்தாள். சுழற்றிவிட்ட பம்பரம் போல் தாமரைக்குள் இருந்த விதை கண்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்க காதலிக்க துவங்கினான் அதன் அசைவுகளை. வெகு நாட்களுக்கு பிறகு இடை எனும் அங்கத்தில் கை எனும் சிறகுகள் பறந்து கொண்டிருந்தது. வயிற்று சதைகளில் குடியிருந்த சிறு முடிகள் சிறகுகளின் படபடப்பு தாங்காமல் நெட்டையாக நின்று எதிர்ப்பு தெரிவித்தது. பின்னங்கால்களை சுற்றி இருந்த மற்றொரு கை இறுக பிடித்து அதன் கனத்தை அளந்து கொண்டிருந்தது.
அவள் விழிகளை விட்டு தன் விழியை அகற்றிக் கொள்ளாமல் மெல்ல நகர்ந்து துணி துவைக்கும் கல் மீது அமர்ந்து அவளை தன் மீது அடக்கிக் கொண்டான். விடியற் காலை பொழுதும் வேர்த்து கொட்டியது பூங்கொடிக்கு. சில்லென்ற காற்று அவளுக்கு உதவாமல் போனது. விக்கித்த உணர்வுகள் கட்டுப்பாட்டை இழந்தது. வகிடெடுத்து தலைமுடியில் ஆரம்பித்த அவன் காதல் ஊர்வலம் மெல்ல நகர்ந்து புருவம் எனும் சிறு பாம்பை வந்தடைய நெருங்கி நின்ற இரு புருவமும் கொத்தி விழுங்க முயன்றது. அதில் விழாது தப்பித்து ஓடி வந்தவன் கண் எனும் ஆழ்துளை கிணற்றில் விழுந்து விட்டான். அதுவரை ஒட்டாத இமைகள் அவன் பார்வை பட்டதும் ஒட்டி மொத்தமாக விழுங்கிக் கொள்ள உள்ளே விழுந்தவன் சென்று கொண்டே இருந்தான். இதயத்தை தாண்டி அவன் வீற்றிருக்கும் இடம் வரை தொட்டுவிட்டு மீண்டு வந்தவன் கூர்மையான சறுக்கு மரத்தில் வீழ்ந்தான். எழுந்து நிம்மதி பெருமூச்சு விட நினைத்தவனை வெடி நிறைந்த உதட்டு திரி அவனை தீண்டியது. அதில் தூண்டப்பட்டவன் உணர்வுகளை அடக்க வழி தெரியாது உதட்டோடு உதடு வைத்து வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த மோகத்தை வெடிக்க வைத்தான். எடுத்ததுமே வேகத்தை கையாண்டவன் 10 நாட்களாக தவமிருந்த உதட்டிற்கு பெரும் படையலிட்டு பசியாற்றினான். குழந்தை போல் தூக்கி வைத்து பேசுவான் அல்லது வம்பிழுப்பான் என்று எதிர்பார்த்தவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவன் வேகத்தை தாக்கு பிடித்தாள். அள்ளி உதடுகள் அந்த கயவனின் உதடுகளோடு ஒன்றி ஒன்றாக சங்கமித்து எச்சிலோடு விளையாடியது. இடையில் இருந்த கையும் பின்னங்காலில் இருந்த கையும் மோகம் தாங்காது இறுக்கி பிடித்து அவள் உடலை வதைக்க கண்ணி போகும் அளவிற்கு சிவந்து போனது. வலியெடுக்கும் உடலுக்கு முத்தமே மருந்தானது. வலியில் துடிப்பதும் அவன் கொடுக்கும் முத்தத்தில் அடங்குவதுமாக பூங்குடியின் மோகம் இருந்தது. எதை பற்றியும் கவலை கொள்ளாது அவள் விருப்பத்தையும் தெரிந்து கொள்ளாது நாடியவன் தடுக்காமல் இருக்கும் அவள் செயலில் சுதந்திரமாக கையாள ஆரம்பித்தான். தூக்கி வைத்துக் கொண்டிருந்தவளை மடிமீது சாய்த்துவிட்டு பின்னங்கால்களுக்கு பின்னிருந்த கையை விடுவித்தவன் கழுத்துக்கு பின் விரல் நுழைத்து இறுக்கி பிடித்தான் கூந்தலை. அதில் முகம் சுணங்கியவள் நிலையை அரைகுறையாக மூடியிருந்த கண் வழியாக கண்டு கொண்டு இதழை சுவைத்து சுகம் கொடுக்க அணைக்காமல் இருந்த கைகள் மெல்ல உயர்ந்து அவன் கழுத்தோடு சுற்றியது. தொடாமல் இருக்கும் பொழுதே அவன் ஆட்டம் அடங்காது. தொட்டுவிட்ட பின் அவன் நிலை அவனே அறியவில்லை. தோல் மேல் மறுதோளாக மாறியிருந்த ஆடையை கிழிக்கும் அளவிற்கு கசக்கியவன் அவள் மனதையும் கசக்கிவிட்டே வேகத்தை குறைத்தான். இருவருக்குள்ளும் ஒன்று போல் சுற்றி கொண்டிருந்த மூச்சுக்கு வழி கிடைத்தது. மோகத்திற்காக வேகம் எடுத்தவன் தன் ஆசைக்காக நிதானம் கொண்டான். சிவந்து போன தசைகளை வருடிவிட்டு சமாதானம் செய்தவன் கை விரல்களில் சுற்றியிருந்த கூந்தலுக்கு விடுதலை கொடுத்தான். தாக்கம் குறைவதை அறியாது அவனோடு ஒட்டி இருந்தவளுக்கு முத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர விருப்பமில்லை. நிதானமாக இருந்திருந்தால் ஆசை கொண்ட மனதை கண்டித்திருப்பாள். அவன் வசம் இருந்தவள் எதையும் உணரும் சூழ்நிலையில் இல்லாது நிதானித்த முத்தத்தோடு பயணிக்க ஆரம்பித்தாள். அதுவரை தாரை வார்த்து கொடுத்த இதழை மீட்டெடுத்து மெல்ல அசைத்து அவன் உதட்டை கவ்விக்கொள்ள முயன்றாள். வேகத்தை குறைத்ததும் நிதானம் கொண்டவன் அவளாகவே நெருங்கி வருவதில் உற்சாகம் கொண்டு அவளுக்கு சொந்தமான உதட்டை அவளிடமே கொடுத்து விட்டான். அவனைப் போல் ஆத்திரமாக கையாளாமல் நிதானமாக பிரிந்திருந்த ஏக்கத்தை தீர்க்க ஆரம்பித்தாள். காதலியின் முத்தத்தில் மனம் நிறைந்தது சிங்காரவேலனுக்கு. மயிலிறகை போல் 10 விரல் கொண்டு அவள் தேகத்தை வருடிவிட்டு உணர்வை தூண்டிவிட்டான். அவை அவளுக்குள் ஊடுருவி வேலை செய்ய ஆரம்பித்தது. அவனைப் போல் இறுக்கமாக பிடிக்காமல் பின்னந்தலை முடியை மென்மையாக பிடித்து முத்தத்தை நீடித்தாள். சுகம் கண்டு சொக்கி போனான் சிங்காரம். தன்னிலை அறியாது தன்னவனோடு ஒட்டி உறவாடியவள் செவியில் பூங்கொடி என்ற வார்த்தை விழுந்தது. பட்டென்று விழித்திருந்தவள் செய்து கொண்டிருக்கும் செயல் அறிந்து உதட்டை உருவிக்கொள்ள போராட அவள் விலகும் நேரம் கவ்வி பிடித்து முத்தத்தை தொடர முயன்றான். நிலவரம் புரிந்து தன்னிலை தெளிந்து வெடுக்கென்று எழுந்தவள் எச்சிலில் நனைந்திருந்த உதட்டை துடைத்து கொண்டு ஓடிவிட "கழட்டு கழவி" என பல்லை கடித்தான். ஒரே ஓட்டமாக ஓடி வந்து அறைக்குள் நுழைந்தவள் சுவரில் சாய்ந்து கொண்டு மூச்சு வாங்க ஆரம்பித்தாள். துடிப்படங்காது ஆடிக்கொண்டிருக்கும் அதரமும் வேகம் குறையாது வெடவெடுத்துக் கொண்டிருக்கும் இதயமும் சற்று முன்னர் நடந்ததை படம் போட்டு காட்டியது.
எப்படி என்ற ஆராய்ச்சிக்குள் இறங்கிப் போனவள் வெட்கிப் போனாள். அப்படியே சுவரோடு சுவராக தன் உடலை ஒட்ட வைத்து அமர்ந்தவள் கால் முட்டியில் முகம் புதைத்தாள்.